52 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இன்னும் நிறைய பேர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சேதுப்பட்டியில இருக்கிற டையிங் யூனிட்ல இருந்து வெளியேற எஃப்ளூவன்ஸ் தண்ணியில கலந்ததால் தான் இவ்வளவு சேதம். ஆனா சார், லோக்கல் போலீஸோ ஒபிஷியல்ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. கான்கிரீட்டா எந்த எவிடன்ஸும் எங்க கைக்கு வராம யாரும் அவசரப்பட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. டாக்டர் மோகன், we are investigating. இல்ல சார், லோக்கல் போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க அவங்க மேல ஹை லெவல் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லோக்கல் எம்எல்ஏ கூட அந்த ஃபேக்டரியில ஒரு பார்ட்னர். தவறுன்னு ப்ரூவ் ஆயிட்டா யாரா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். யூ நோ மீ டாக்டர் மோகன். வணக்கம் சார். யோவாயா, இத்தனை நாளா நம்ம ஃபேக்டரி கழிவு இந்த தண்ணியில் தான் போய் சேர்ந்தது. இப்ப மட்டும் என்னையா வந்தது? புது ப்ராசஸ் ஒன்று செய்யறோம், பவர்ஃபுல் கெமிக்கல் சேர்ந்தது. அதான். என்ன பவரோ? நீங்க ஊத்தி விட்டுட்டீங்க. இப்ப நான் முடிச்சிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் சொன்னான்னு அந்த கலெக்டர் என்கொயரின்னு வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? இதோட எத்தனை என்கொயரி கமிஷன் பார்த்தாச்சு. நாளைக்கு விசாரணை முடிவு நமக்கு எதிராக போச்சு, ஃபேக்டரி இழுத்து மூடிடுவான். அப்புறம் எவனாவது கஞ்சிக்கு வழி இல்லைன்னு என்கிட்ட வந்து நின்னீங்க, போங்க. என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு எவனும் என்கொயரிக்கு வந்து சேரக்கூடாது. போய வந்துட்டானுங்க என்ஜினியருக்கு படிச்சுட்டு. புது ப்ராசஸ் செஞ்சானா என்னத்தை செஞ்சானோ தெரியல. நான் அப்பவே சொன்னேனே சார், இவங்க உள்நோக்கத்தோட பழி சுமத்துறாங்கன்னு. ஏதோ தெய்வ குத்தம் நடந்து போச்சு, அதான் இத்தனை உயிரை காவ வாங்குச்சு. தெய்வ குத்தத்துக்கு யார் சார் சாட்சி சொல்ல வருவாங்க? என்ன டாக்டர் மோகன், நீங்க தான் பப்ளிக் என்கொயரி ரிக்வெஸ்ட் பண்ணீங்க. ஒரு வில்லேஜரையும் காணுமே. எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது டாக்டர். சார், சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டு இருக்காங்க. They've been intimidated. சும்மா இங்கிலீஷ்ல தச புசுன்னு பேசினா மட்டும் நீ சொல்றது உண்மையாடா தம்பி? ஐயா வணக்கமுங்க. வணக்கம். என் பேர் சிவஞானம். நான் இந்த ஊர்ல லேவாதேவி தொழில் செய்யறேன். மருந்து கலந்ததுல என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். திருச்சி மாவட்டம் மங்களாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் பிடிஆர் சாயப்பட்டையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் புறந்தலாற்றில் கலந்திருப்பதும், அதனால் ஆற்று நீர் நச்சுக்குள்ளாகி மாசடைந்ததன் விளைவாய் நீரை குடிக்க நேர்ந்த பலரும் கடும் உபாதைகளுக்குட்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் பொது விசாரணையில் தெரிய வருகிறது. மேலும் கூடுதல் நச்சியல் விஞ்ஞானிகளின் ஆய்வும் இதை உறுதி செய்திருக்கிறது. பொதுமக்கள் உடல் நலனுக்கு கடும் தீங்கு விளைவித்த இந்த பிடிஆர் சாயப்பட்டறையை 1973 வருஷத்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் 133வது பிரிவின் கீழ் உடனடியாக மூடும்படி இதன் மூலம் உத்தரவிடுகிறேன்.
வெள்ளம் நீரிடிச்சு ஊரு சனம் கூடி இங்க ஆடி பாடாதோ மாடு கண்ணு தேரிடிச்சு காடுகர ஊரிடிச்சு பாடுபடும் பாட்டுக்கெல்லாம் கூலி கூடாதோ நுரை பூக்களை கரை சூடுவே நதி எங்கள் தாய்தானே மணிமேகல பசி பாத்திரோ இனி இங்க வீண்டானே மனசார வாழ்த்தித்தானே ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு நண்டினத்தோட கண்டோம் கொக்கு எற தேட கண்டோம் மக்க பஞ்சம் தீரும் நேரம் ஏரில் கண்டோமே மஞ்ச கொல்ல பூக்க கண்டோம் வாழ கொல காய்க்க கண்டோம் நெல்லு கொட்டும் நேர்த்தியில கோயில் கண்டோமே சுகமூட்டுதே கரகாட்டமே இனி இன்பம் தீராதே மரமாடுதே குடைராட்டினோ இது என்றும் நோயாதே மனசார வாழ்த்தித்தானே ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு அடி அடி பறையடி விடி வெடி சரவடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு அடி அடி பறையடி விடி வெடி சரவடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு ஆடு ஆடி வெள்ளம் ஆடு ஆடு புலவை சொல்லி ஆடு ஓ அஞ்சலே இந்தா எம்எல்ஏ ஐயா வந்துட்டு இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கும்பிடுறேன் ஐயா. என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? வாங்க எம்எல்ஏ சார், ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. மலைக்குடியா? நல்லா பளிச்சுன்னு விழுற மாதிரி போட்டோ எடுயா. நாளை காலை பேப்பர்ல முதல் பக்கத்துல போடுறதுக்கு இடம் பிடிச்சிருக்கீங்க. இப்போ எதுக்குங்க இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம்? அரசியல்ல இதெல்லாம் தேவைப்பா. புரியாத ஆளா இருக்கு. எப்படிதான் அரசியல்ல நீ குழைக்க புரிய தெரியல. அதை விடு, ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் தம்பி. வர சட்டசபை தேர்தல்ல நம்ம கட்சி சார்பாக இந்த தொகுதியில நீதான் நிக்கணும்னு தலைவர் பிரியப்படுறார் தம்பி. என்ன தம்பி பாக்குறீங்க? ஓ, என்ன பத்தி யோசிக்கிறீங்களா? என்னதான் பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதாக பெரியவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அங்க இந்தியில பேசிட்டு இருப்பான் ஆய் ஆயின்னு சொன்னா நம்ப மாட்டேங்க தம்பி. ஹிந்தி டியூஷன் வேற ஜரூரா ஓடுது. என்ன கழுத எல்லாத்துக்கும் அப்புறம் ஆய் ஆயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சிரிக்கிறீங்க? சரியாத்த விடுங்க. நம்ம தொகுதியில நம்மால் நிக்கணும்னு உங்க பேரை நான் தான் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க ஏக்கத்து உறுப்பினர்களோட நம்ம கட்சியில் இணைஞ்சிடுறீங்க. பெரியவரோட போட்டோ பிடிச்சுக்கிறீங்க. நான் எம்பி, நீங்க எம்எல்ஏ. என்ன சொல்றீங்க? உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி சார். அப்போ நம்ம கட்சியில் இணையறதுக்கு எப்ப தேதி குறிக்கலாம்? இல்லைங்க, அரசியல் கட்சியோட இணையறதுல
எங்க இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்ல. யோசிச்சு பேசுங்க தம்பி. தானா வர ஸ்ரீதேவிய வேண்டான்னுடாதீங்க. இல்லைங்க, அரசியல்ல பங்கேற்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா எங்களுக்குள்ள திறமையான இளைஞர்கள், பெண்கள் விருப்பப்பட்டா கண்டிப்பா தேர்தல்ல வந்து கலந்துக்குவாங்க. இயக்கம் அவங்க பின்னாடி நிக்கும். என்ன சுயேட்சையா நிக்க போறீங்களா? நாங்க தனியா இல்லைங்க, இந்த ஜனங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. வர பஞ்சாயத்து தேர்தல்ல முதல் முறையா கோகிலா அம்மன் நிக்க போறாங்க இந்த வார்டுல. யார் இந்த வேசி கழுதியா? இந்த அப்பம் பேர் தெரியாதவன்லாம் உங்க தலைவனா? இவன் பேச்ச கேட்டு இவன் சொல்ற இடத்த ஓட்ட குத்த போறீங்க. ஐயா, நீங்க புறப்படுறதுதான் உங்களுக்கு நல்லது. மிரட்டுறியா? மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை, அவ்வளவுதான். ம்